பிலிப்பியர் 3:11. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இராணுவத்தில் சேருகின்ற ஒருவருக்கு அரசாங்கம் பல வகையான சலுகைகளை தருகின்றது. ஆனாலும் இராணுவத்தில் பணியாற்றுவது என்பது வாழ்க்கை முன்னேற்றத்திற்கும் சௌகரியமான வாழ்க்கையை வாழ்வதற்கும் தான் என்று எண்ணிவிட முடியாது. ஏனென்றால் அவனுடைய நோக்கமெல்லாம் போர்க்களத்தில் நன்றாக செயல்பட்டு நாட்டிற்காக எந்த தியாகம் செய்ய வேண்டி வந்தாலும் அதை செய்ய தயாராக இருக்க வேண்டும். அதுபோலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் உண்மையாக இருப்போம் என்றால் தேவன் நம்மை பல விதங்களில் ஆசீர்வதிக்க செய்வார். ஆனாலும் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது நாம் நன்றாய் இருப்பதற்கும் நமக்கு தீங்கானவைகள் நேரிடாமல் இருப்பதற்கும் ஏற்ற வழிமுறை என எண்ணிவிடக்கூடாது. ஆம், தேவனுடைய நன்மைகளை தேடுகின்ற அதே வேளையில் தேவனுடைய வார்த்தையின்படி வாழும் வாழ்க்கைக்காக நாம் எதையும் இழக்க தயாராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பான வாழ்க்கையை வாழவும் தயாராக இருக்க வேண்டும். ஆபிரகாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களின் விளைவாக செல்வ சீமானாக வாழ்ந்த போதும் சௌகரியமான வாழ்க்கை வாழ்வதே ஆவிக்குரிய வாழ்க்கை என அவன் எண்ணவில்லை. அவன் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கு வந்த பாதையில் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் இழப்புகளையும் ஏற்றுக்கொள்ள தயாராய் இருந்தான். எனவே தேவ பிள்ளைகளே, எவ்வளவுதான் தேவன் நம்மை இந்த உலகத்தில் ஆசீர்வதித்திருந்தாலும் நம்முடைய இலக்கு மறுமையில் இயேசுவோடு வாழ்வதுதான் என்பதை உறுதியாக வாஞ்சிக்க வேண்டும். அதனால்தான் தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான் என்று மார்க்கு எழுதினார். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.